ஏ கருவாய் மாமா வெளியே வா. அடடடா என்ன கருவாச்சி இன்னத்துல வந்து கூப்பிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. உனக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் நான் தூங்கிட்டு இருக்கப்பதான் வந்து கூப்பிடுவேன், என்ன சொல்லு. அடடா சுப்பையில நேத்து நீ தான் சொன்ன நான் பள்ளிக்கு போனதுக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. நான் என்ன வாங்கிட்டு தான் கேட்டதுக்கு சேலை எடுத்துட்டு சொன்னியா இல்லையா? இப்போ எங்க என்னோட சேலை? நான் அதை வாங்கிட்டு போலாம் தான் நினைச்சேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறோம், அதுக்கு வாங்கி கட்டிப்பிட்டு போலாம் தான் நினைச்சேன். கூடு. ஐயா அதை கேட்குறியா? அது வந்து தடியான்ட்ட இருக்குது. தடியன்ட்ட போய் நான் இப்போ வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துறேன். என்ன நீ கொஞ்ச நேரம் நில்லு. என்ன மாமா எனக்கு வாங்கிட்டு வந்து சரி அந்த ஆளுக்கு இது கொடுத்து அந்த ஆளு சேலை கட்டி தெரிய போறான். லூசு லூசு போய் வாங்கிட்டு வச்சுக்கிறோம் போ. என்ன தடியனே சேலை கிளெல்லாம் வாங்கிட்டு போற போல, யாருக்கு? நீ அது இதுன்னு கோதாவரி அக்காக்கு சேலை கிளெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குற, ஆனா கல்யாணம் நடந்த படம் காணாமே. சேச்சே அதெல்லாம் இல்லை, எனக்கு கோதுக்கு சீக்கிரம் கல்யாணம். இந்த புடவை கூட அவளுக்கு இதுதான் நான் கடைசியாக எடுத்து கொடுக்குற புடவை, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுக்குற புடவை. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் எடுத்து கொடுக்குற புடவையா இருக்கும் பார்த்துக்கங்க. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான். அடடா இதுதான் சரியான நேரம். கோதாவரிக்கு சரியான நேரத்தில் இருந்தாலும் சேலை எடுத்துட்டு போயிருக்கலாம். நம்ம கருவாச்சிக்கு சேலையை எடுக்கல ஒன்றும் எடுக்கல. அவட்ட சும்மா சொன்னதுக்கு நேரம் வந்து தொலைஞ்சிட்டாலே. பேசாம கமுக்கான்னு போய் அந்த சேலையை வாங்கிட்டு அப்படியே போய் கருவாச்சியில கொடுத்துட வேண்டியதா, வேற வழி இல்லை. இதுக்கு மேலே அவளை ஏமாத்திரம்னா என்னைய எட்டி ஓச்சுப்பிட்டு போயிடுவா. பார்த்துக்க போய் மெதுவாக எடுத்துட்டு வந்துடுவான். சரிங்கண்ணே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போதே தெரிய மாட்டேது பார்த்துக்கங்க. நான் வீட்டில் போய் வேலையை பார்க்குறேன், நீங்கள் போங்க. போய் உங்கள் கோதாவரிக்கு சேலையை கொடுத்துட்டு வாங்க போங்க. ஆமாம் உங்கள் கோதாவரிக்கு சேலையெல்லாம் பெருசாக எடுத்தீங்களா? ஏன்னா ஒரு சுற்று இருந்தாலும் அவளுக்கு பத்தாதுல்ல. அவள் நல்லா சதிச்ச உடம்புல, அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுங்க. அதெல்லாம் சரியா தான் இருக்கும், நீங்க வேணா ஒரு தடவை பாருங்களேன். எங்க என் பேக கடா? ஐயோ நான் சேலை கொடுத்த பேகு ஐயோ எங்க போச்சு தெரியலையே. இப்போ கையில் இருந்த பேகு எங்க போயிருக்கும்? ஏம்மா உண்மையை சொல்லு, நீ எது அப்படியே வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு பேசிட்டு இருக்கப்போ தெரியாம உண்மையை சொல்லுமா. ஒரு புடவைக்கு ஆசைப்படாத, அப்புறம் நம்ம பிரின்சிபல் கட்டாயிரும். யோ என்ன நானும் மரியாதை கொடுத்து பேசிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் சேலையை நானும் எடுத்து வச்சுக்க போறேன், உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயப்பா வீணா பழிய என் மேல தூக்கி போடுறானே இருந்தாலு. எங்கிட்ட சேலையை கொண்டு வந்து போட்டுவிட்டு என்னைய சொல்லிட்டு இருக்கேன். நீ நடக்குது திருட்டு சேலையெல்லாம் கட்டி பழக்கம் கிடையாது பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை போயிரு. பிரின்சிபல் இனிமே இந்த சைடு வந்தேன்னு வச்சுக்க. அழல கோச்சுக்காதம்மா, ஏதோ சேலை காணா போச்சுன்ற ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ திருடி இருக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல. பொம்பளைங்களாம் சேலைக்கு ஆசைப்படுவாங்க தானே. நீ எதோ அப்படி எதோ ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தா கேட்டேன். மன்னிச்சு. ஐயோ என் கோதுக்கு எடுத்த சேலையை காணாமே, எங்கே போச்சு தெரியல. கையில் இருந்த சேலை போச்சு. இந்த ஆள் சேலை எங்கிட்ட விட்டு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் மாரி இன்னும் பேசக்கூடாதுப்பா சாமி. உனக்கு காணா போச்சுன்னா நம்மள சொல்றேன் பத்தி உடனே. கருவாச்சியா இந்தா உனக்கு எடுத்த சேலை தான் பார்த்துக்க. உன் கலருக்கு நல்லா எடுப்பா இருக்கும் பார்த்துக்க. இந்த சேலை கட்டினா இன்னும் நீ கருப்பா தெரிவே, அதனால ரொம்ப அழகா இருக்கும் பார்த்துக்கப்போ. அப்படியே மாமா இந்த சேலை கட்டினா ரொம்ப அழகா இருப்பேனா? ரொம்ப நன்றி, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு மாமா. நல்ல கலர்ல எடுத்துட்டு வந்திருக்க பார்த்துக்க. சரி சரி கொண்டா, நான் போறேன். நல்லா காஸ்ட்லியான புடவையா இருக்கும் போல, கொண்டா மாமா. ஏலே குட்டி கருவாயா என் மொட்டையா வெளியே வா. என்னடா இன்னைக்கு கிளம்ப விட மாட்டியா? கொஞ்சம் பொறுத்தாத்தா. என்ன ஏலே கருங்குழலி அக்கா கூப்பிட்டுச்சுல, தவச சாப்பாடு சாப்பிட வேணாமா? நம்ம தாத்தா இருக்காருல, அவர் இறந்த நாள் இன்னைக்கு. போய் தவச சாப்பாடு சாப்பிட்டு விட்டு வருவோம் வா. அடடாக தடியே வரானே. கருவாயா இங்க பாத்தியா? இந்த போட்டோ உன்ட்ட காட்டணும் தான் எந்த எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? பாத்தியாடா நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு. இந்த போட்டோல நான் அப்படியே விஜய் மாதிரியே இல்ல விஜய் மாதிரி இல்ல. போயா வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா நான் என்ன இருக்கிற. என்ன அதெல்லாம் இருக்கட்டும். எங்க கருங்கொல்லி அக்கா வீட்டுக்கு போறோம் தவச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நீ வரியா அப்படியே சாப்பிட்டு வரலாம். வானே அப்படியே போவோம். சாப்பாடுலாம் நிறைய தான் எங்க அக்கா செஞ்சு வச்சிருக்கோம், வா போய் சாப்பிட்டு வருவான். அப்படியா? இந்த போட்டோ வேற கையில வச்சிருக்கேன். சரி பரவாயில்லவா, இதை எடுத்துட்டே வருவாங்க. அங்கனக்குள்ள வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துக்கிறேன், வா போவான். அடடா வாங்க சாப்பிட வந்திருக்கீங்களாக்கும். அதுக்குன்னு முதல்ல வந்துடுவீங்க. சும்மா சொன்னே வாங்க. இன்னைக்கு தவசம்ல எங்க தாத்தாவுக்கு, அதனால தாங்க கூப்பிட்டுருக்கேன் பாத்துக்க. கருங்குழலி நமக்குள்ள என்ன போங்க வாங்கன்னு போட உடனே கூப்பிடு. அப்படியாடா சரிடா அப்படியே கூப்பிடுறா தடியா. கருங்குழலிக்கா அதெல்லாம் விடு. தவசத்துக்கு என்ன கறி குழம்பு அந்த மாதிரி செஞ்சிருக்கியா இல்ல வெஜிடேரியனா செஞ்சிருக்கிறியா? என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லு முத. நான் வந்து நான் வெஜிடேரியன் தாக்கா எதிர்பார்த்து வந்தேன். எனக்கு நல்லா முட்டை கிட்டெல்லாம் வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. அப்படித்தானே செஞ்சிருக்கிற? இல்லை கருவாய்மேலே உனக்காகவே அந்த மாதிரி தானே செஞ்சிருக்கிறேன். பூராமே அசைவத்தை தான் சமைச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. இங்க தேவசம் இவனுக்காக இல்ல செத்தா ஒருக்கான்னு தெரியல. இவனுக்காக எதுக்கு சமைச்சு வச்சிருக்க? லூச்சு அவருக்காக தானே நீ சமைச்சு வைக்கணும். இந்த திங்கி பையன் இறந்த நாளைக்கு அழுவான் வந்து பார்த்தா உட்காந்து தீனி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.
ஐயா போட்டோ தான் இருக்கு பாரு போட்டோ. நல்ல வேலை பார்த்து போட்டேன் பார்த்துக்க, மறந்துவிட்டேன் பார்த்தியா? போட்டோ இங்கே இருக்காக்கா. படையெல்லாம் வச்சாச்சு, இனி ஒரேல சாமியை கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான். வாங்க வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாமா? என்னது இது? ஏன் போட்டோ வச்சு தவசம் கொண்டாடுறீங்க? ஐயோ ஏன் போட்டோட கருவாயா பாடுறாங்க. ஐயோ ஏன் போட்டோ வச்சு பிடிக்கலையே, ஏதோ அபசு கொண்ட மாதிரி இருக்கு. கருங்குலையிலக்கா என்னது இது? தாத்தா போட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆள் போட்டோ தூக்கி வச்சிருக்கிற. ஐயோ பார்க்கவே பயமா இருக்கியேடே. ஐயோ மன்னிச்சிரு தெரியாதனமா இங்க போட்டோ இருக்கவும் நான் எங்க தாத்தா போட்டோ நினைச்சு வச்சுக்கிட்டேன் பார்த்துக்க. அட கடவுளே பாவத்தை, பாவம் மனுஷன் நல்லபடியா சாப்பிட வந்தாரு, அசிங்கப்படுத்தி விட்டேன் பார்த்தியா? இந்த எழுத்துற போட்டோவே இரு. ஏமா உங்களுக்கு ஏன் போட்டோ தான் கிடைச்சிச்சா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா உனக்கு? தடியனே விடு, என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி உனக்கு பேரம் பேத்தியெல்லாம் வச்சு கும்பிட தானே போறாங்க. அப்புறம் என்ன தடியனே, இப்போயே கொண்டாடிட்டு போக வேண்டியதானே? சரி போட்டோ மாற்றி வச்சுருேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய இருங்க. எல்லாரும் வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது, என்ன கண்டிப்பாக கூச்சப்படணும் அதுக்கெல்லாம். அதனால எல்லா அளவோட சாப்பிட்டு எந்திரிக்கணும், வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, சரியா? சாப்பிட்டு சீக்கிரம் எந்திரிங்கப்பா. கருங்குலைக்கா கிளம்புறேன் என்ன? இன்னொரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன், இன்னொரு நாள் இதே மாதிரி சமைச்சு வையே. கிளம்புறேன் என்ன? மக்களே வாங்க வாங்க, பழைய துணியெல்லாம் கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா போதும், பெட்டு சாயந்தரம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். பழைய துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, வாங்க வாங்க. இல்லை கருவாய் மேலே உண்மையை தான் சொல்றியால, அழுக்கு துணிலாம் எங்கள் வீட்டில் மூட்டை மூட்டையாக கிடக்குது, நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு பெட்டு கொடுக்குறியா? கிளவியா இன்னும் என்ன யோசனை? போய் புது பெட்டு தரேன்னு சொல்கிறேன்ல, போய் பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வா, சாயந்தரம் போல வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துடுவேன். வெறும் 1000 ரூபா கொடுத்தா போதும் பார்த்துக்க, நல்ல பெட்டு கிடைக்கும். கடையில் போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெட்டு 10,000 ரூபா சொல்லுவாங்க. பரவாயில்லையடா, உண்மையை தான் சொல்றியா? சரி நாங்கள் அழுக்கு துணிலாம் கொண்டு வந்து இப்போ தரேன் பார்த்துக்கலாம், சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டு சாயந்தரம் போல பெட்டை கொண்டு வந்து கொடுத்துடணும். என்னடா இதே இடத்துல வந்து நிற்கிறோம்? ஏண்டி இவன் உண்மையிலே அப்படி கொடுப்பானா இல்லையா, இல்லை அழுக்கு துணியில தூக்கிட்டு ஓடி போயிட்டாலும் என்ன பண்ணுறது? இவங்கிட்ட என்ன கொடுத்தாலும் பயமாக தான் இருக்குது பார்த்துக்க. ஏன்னா இதே சரியான ஃப்ராடுக்கார பயலாச்சே. ஏண்டி போனா போதும், அழுக்கு துணி தானடி, அழுக்கு துணி வச்சு அவன் என்ன கோட்டையாக கட்ட போறியா? எடுத்துகிட்டு போனால் போய் தொலைக்கிட்டு விடு. அப்படி கொண்டு வந்தானா பெரிய பெட்டு கொண்டு வரல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நம்ம போயிட்டு சாயந்தரம் போல வருவோம் வாங்க. இல்லை பேரண்டி எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்குள்ள இந்த பழைய துணி வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பெட்டு கொடுத்துட்டுருக்குற? நிறையா காசு ஆகுமே பெட்டு வாங்குறதுக்கு, எப்படி 1000 ரூபா வச்சு வாங்கி கொடுப்பேன்? கிளவியே அதுக்கு ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கேன் பார்த்துக்க. இந்த பழைய துணிலாம் சேர்த்து தான் பெட்டாக தைக்க போகிறேன். அப்படி தைச்சி கொண்டு போய் சாயந்தரம் கொடுத்துடுவேன், நமக்கு 1000 ரூபா லாபம் தானே. அதுக்கிட்டே நம்ம துணியை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் தைச்சி கொடுத்தா நமக்கு தானே லாபம். அப்புறம் எதுக்கு நம்ம ஒருத்தப்பட்டுக்கிட்டு? இதுதான் என் ஐடியாங்கிறது. எல்லாம் மூளையை வளர்க்கணும், அதை விட்டுட்டு உன்னைய மாதிரி சும்மா மங்கியே வச்சுருந்தா அப்படித்தான் ஆகும். இல்லை உன் அறிவுக்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுல்ல, வேற எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளை பார்த்துக்க. படிச்சிருந்தா நீ நல்லா முன்னேறிப்பல. இதில் செலுத்துகிற அறிவெல்லாம் அதில் செலுத்தியிருந்தேன்னா நல்லா படிச்சிருப்ப. சரி போல போய் வேலையை பார்ப்போம். இல்லை கருவாய் போய் சொன்ன மாதிரியே பெட்டெல்லாம் கொண்டு வந்துட்டியா பார்த்தியா? பரவாயில்ல, நல்ல பயிலாக இருக்கல. இப்படித்தான் இருக்கணும் பார்த்துக்க. உன்னைய கூட நாங்கள் நம்பாமல் ஏதோ முழிச்சிட்டு கிடந்தேன், இதை ஏமாற்றி விட்டியான்னு கொண்டு வந்துவிட்டா. நான் அப்படி ஏமாத்துறவெல்லாம் கிடையாது, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுருவேன். இந்தாங்க பெட்டெல்லாம் வாங்கிக்கோங்க. சரி 1000 ரூபா பணத்தை கொடுங்க போது, அதுக்கப்புறம் பெட்டை கொடுக்குறேன். இல்லை எங்களுக்கு 1000 ரூபா பெருசா, ஏதோ 10,000 ரூபா பெட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? எந்தால புரியல, 1000 ரூபா வாங்கிட்டு கிளம்பல. ஏண்டி உண்மையிலே இந்த கருவன் போய் சொன்ன மாதிரியே பெட்டை கொண்டு கொடுத்துட்டான் பார்த்தியா? பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியான பெட்டாக இருக்குடி. நம்ம ஏறி ஜங்கு குதிச்சா மேலே போயிட்டு வரும் போலயே, அந்த அளவுக்கு நல்லா இருக்குதே. நான் தான் சொன்னேன்டி, இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையலத்தான் மாறிக்கிட்டு வரையேன்னு. அதே மாதிரி மாறிக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தியா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.